தொடர்ச்சியாக கொலை செய்ய போகிறாங்கன்னு மனு கொடுத்துருந்தேன். இன்ன வரைக்கும் மாயனூர் காவல் நிலையம் யாருமே இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடத்துன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. என்னை கொலை செய்ய தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவளை இன்ன வரைக்கும் ஸ்டேஷனில் விட்டு விசாரிக்காமல் 2 மாதம் முன்னாடி தமிழக முதலமைச்சர்கிட்ட போய் நான் மனு கொடுத்துருந்தேன். போன மாதம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கையுமே இல்லை. இப்படி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பே இல்லை. கரூர் மாவட்டத்தில் ஒரு திமுக பிரபர்னா ஒரு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கணும்னா கொலை செஞ்சதுக்கப்புறம் காவல்துறை அவங்கள அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அப்புறம் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? என் உயிரை ரிட்டர்ன் தர முடியுமா? தொடர்ச்சியான கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு சாதாரண ஒரு நகர செயலாளர் மட்டும்தான். அவர் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. அவர் பதவியை துர்சோகம் பண்ணி அவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்காரு. அவர் இன்ன வரைக்கும் யாரும் கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. காவல்துறை பயப்படுது அவருக்கு. அதான் உண்மை. இன்ன வரைக்குமே அந்த மனு மேலே 2 மாதம் ஆச்சு. தொடர்ச்சியான அனைத்து அதிகாரிகளையும் மனு கொடுத்துருக்கேன். ஒரு கத்த பேப்பர் கையில் வேணுமா வச்சுட்டு இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. போன மாதம் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து மட்டும் இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை? எதுக்கு ஜிடிபி நடத்துறாங்க? ஜிடிபி நடத்தாமல் விட்டுலாமே சார்? இத்தனை அதிகாரியில் கொண்டு பல லட்சம் ரூபா நட்டமாவதில்ல. வாரம் ஒருத்தன் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டேன். பட்டாசு டாக்கெட் கொண்டு நின்றுட்டு இருக்கேன். எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கேட்குறேன். இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. அதிகாரிலாம் என்ன பண்ணுறான்னு தான் தெரியல எனக்கு. இன்ன வரைக்கும் ஒரு விசாரணை ஒரு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துருக்கோம். தமிழக முதலமைச்சருக்கு மனு கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியாக அனைத்து அதிகாரிகளும் மனு கொடுத்துருக்கோம். எல்லா மனுக்கும் காப்பி வெறும் பேப்பர் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லைங்களா? கூப்பிட்டு ஸ்டேஷனில் என்னன்னு கூட விசாரிக்க மாட்டேங்கிறாங்களா? அச்சுறுத்தல் கொடுக்குற நபர் யார்? அவர் சசிகுமார் என்பவர் தான் அச்சுறுத்தல் கொடுக்குறாரு. அவர் நகர செயலாளர். அவர் பதவி வச்சுட்டு துர்சோகம் பண்ணிட்டு அவர் எல்லாம் இவ்வளோ அராஜகம் பண்ணுறாரு. அவர் செஞ்ச ஊழலே வேலை. உளவுத்துறையெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியல. ஒரு ஐரோட காணியெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. அவர் செய்கிற வேலை 3 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. அவர் உரிமத்தை ரத்து பண்ணி வச்சிருக்காங்க அங்கே யூனியனில். எந்த ஒரு நகர செயலாளர்? அவர் கிருஷ்ணகிரி நகர செயலாளர். அவர் மேலே இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. கேட்டால் அவங்க வீட்டுக்காரமா அதிகாரியாக இருக்காங்களா? அவர் நகர செயலாளர் இருக்கா? நகர செயலாளர் என்ன பண்ண முடியுங்கிறாங்க. எல்லாம் மக்கள் பார்த்து வந்ததுதான் நகர செயலாளர்லாம் ஓட்டு போட்டு. நீங்கள் யார்? எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? நான் அமிர்தானந்த சமூக ஆர்வலர், கிருஷ்ணராயபுரம். இதுக்கு முன்னாடி இந்த சம்பந்தமாக எத்தனை மனு கொடுத்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி 2 மாதமாக மனு கொடுத்துட்டே தான் இருக்கேன். சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நேரடியாக கொண்டு சிஎம் செல்லில் போய் நேரடியாக கொடுத்தேன். இன்ன வரைக்குமே நடவடிக்கை இல்லை. போன மாதம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை. மாயனூர் நிலையம் கண்டுக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் அவருக்கு செஞ்ச ஊழலை இன்ன வரைக்கும் ஒரு விசாரணை இல்லை. அது என்ன ஊழலுங்க? அவர் என்ன ஊழல்னு கேட்டிங்கன்னா, பூங்கா ஒரு 43 லட்ச ரூபா போட்டு பூங்கா அமைச்சிருக்காரு அவர் சொந்த ஸ்கூலில். அடுத்து பார்த்தீங்கன்னா டேங்கெல்லாம் பழைய பைப்பை போட்டு அமைச்சு வச்சிருக்காரு. அதையும் தாண்டி மலையப்ப காலனியில் 9 லட்ச ரூபா ஒரு புது பாத்ரூம் கட்டினாங்க. ஆனால் 7 லட்ச ரூபா போட்டு எடுத்திருக்காரு. கிருஷ்ணகிரி கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருந்தாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா 1.80 சென்ட் ஒரு ஆக்கிரமிப்பு வச்சிருக்காரு கவர்மெண்ட் இடத்த. அதை தாண்டி உள்ள ஒரு 7 ஏக்கர் இருக்கு. அந்த இடத்த நான் சுட்டி காமிச்சனால இவர் அமுல்ராஜ் ஏற்கனவே கூலிப்பட வச்சு கொலை செய்யறதா ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. அதனால அவர் என்னையும் அதே மாதிரி கொலை செஞ்சோன்னு அமுல்ராஜை கொண்ட கூலிப்படம் என்னை தொடர்ச்சி அச்சுறுத்துறாங்க. 2 மாதம் முன்னாடி தாக்குதல் பண்ணாங்க. என் மேலே பொய் வழக்கு போட்டாங்க. தொடர்ச்சி அவங்க மேலே கொடுத்த வழக்கு மட்டும் நடவடிக்கை இல்லை. ஒரு கொலைகாரனுக்கு இவ்வளோ சப்போர்ட் காரணம் ஆளுங்கட்சி நகர செயலாளர்.